குறிப்பா திருப்பி சொல்றேன். வீடியோஸ் யார் பார்த்தாலும், எத்தன பேர் பார்த்தாலும், நீங்க பிடிச்சு பார்க்குறீங்களோ, பிடிக்காம பார்க்குறீங்களோ, தெரியாம பார்க்குறீங்களோ, என்னமோ ஒண்ணு பார்க்குறீங்கல்ல, லைக்க மட்டும் போட்டு போங்க. வணக்கம் மக்களே! இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எத பத்தினா, இந்த உண்மைகள தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? இந்த இல்லுமினேட்டி பத்தி, சீக்ரெட் சொசைட்டி பத்தி, கார்ப்பரேட் கான்ஸ்பிரசி பத்தி, அப்புறம் அரச குடும்பங்கள பத்தி, ராயல் சொசைட்டிய பத்தி, ராயல் கவர்னர், கவுன்சில் இத மாரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, கடைசியா நாகர்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, எங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்னதாங்க பண்ண போறோம்? இதுதான் ஏகப்பட்ட நபரோட கேள்வி. இப்ப சமீப காலமா வர கமெண்ட்ஸ்லாம் நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றாங்க அப்டின்னா, இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? யாருமே கேட்க மாட்றாங்க. என்ன சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்றாங்க. இவங்கள்ட்ட நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல சாக தானே போறோம். அப்படின்ற மாரி இது எதுக்கு? அப்படின்ற மாரி கேள்வி கேட்கறாங்க. நீ ஏன் இந்த அதாவது தேவையில்லாத ஆணிய நீ ஏன் புடுங்கிக்கிட்டு இருக்க? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அவங்க இந்த என்வைரன்மென்ட் எப்படி இருக்குன்றது அதுக்கேத்த மாரி அமைஞ்சுட்டாங்க. இப்போ இந்த தாட் உங்களுக்கு வர்றதுக்கான காரணமே இந்த மேட்ரிக்ஸோட பவர் தான். ஸோ, இப்ப ஏன் இந்த விஷயங்கள் பண்ணணும்? நம்ம ஏன் இத தெரிஞ்சுக்கணும்? அப்படின்னு கேட்கிற கேள்விகளுக்கு ஒரு விளக்கமா இந்த வீடியோ இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. எங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு, வாழ்றதுக்கு வாழ்க்கை, ஒரு ரொட்டீனா 24 ஹவர்ஸ் ஓடுறதுக்கு எங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. இந்த லைஃப் சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிள மட்டும் நாங்க உடைச்சு வரதுக்கு விரும்பல. எங்களுக்கு இந்த கம்ஃபர்டபிள் ஜோன் இது பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ மனிதர்களுக்கு இதுதான் பிளஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. காலைல எந்திரிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க, வேலைக்கு போறீங்க, திருப்பி தூங்குறீங்க, வேலைக்கு போறீங்க, அப்புறம் சம்பாதிக்கிறீங்க, கல்யாணம் பண்றீங்க, குழந்தை பார்க்குறீங்க. அந்த குழந்தைகளையும் இதே ரொட்டீன்ல சுத்த விட்டுட்டு இருக்கீங்க. பட் இந்த சைக்கிள் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. காலங்காலமா இதானே பண்றோம் அப்படின்ற மாரி இதுக்கு பழகி போயிட்டீங்க. பட் நம்ம இதுக்காக தான் படைக்கப்பட்டோமா? நம்மளுடைய நோக்கம் இதுதானா? மனிதர்களுடைய நோக்கம் இப்படி ஒருத்தன் கீழ அடிமையா வேலை செஞ்சு, கடைசி அதே அடிமைய நம்ம பரம்பரைக்கும் பழக்கி விட்டு போறதுக்கா? அதே மாரி ஆண்ட பரம்பரைகள் கடைசி வரைக்கும் நான் சொல்ற ஆண்ட பரம்பரைகள் நீங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்க கோமாளிகள் கிடையாது. நான் சொல்ற மேல இருக்க கண்ணுக்கே தெரியாத ஆட்கள். ஸோ அந்த ஆண்ட பரம்பரைகள் கடைசி வரைக்கும் ஆண்ட பரம்பரையில கடைசி வரைக்கும் உன் ஜெனரேஷன ஆண்டுட்டு அவன் குடும்பம் போயிரும். அடுத்து அவன் பேரன் வந்து உன் பேரன் ஜெனரேஷன ஆண்டுட்டு போயிருவான். அப்ப அவங்க சைக்கிள் அப்படியே ஆண்டுகிட்டே போறது தான் அவங்களோட சைக்கிளா? ஸோ இதான் முக்கியமான கேள்வி. நாங்கள் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? இத தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? இல்ல என்னதான் பண்ண முடியும்? இந்த கேள்வி தான் மேஜரா கேட்கப்படுது. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. இந்த மேஜரா கேட்கக்கூடிய கேள்வி, நாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்ன்றது தான். இப்போ நாங்க உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த உலகம் என்ன மாரி கட்டமைப்புல இருக்குன்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ விட்டு நாங்க வெளிய வந்துட்டோம். நாங்க வெளிய வந்து பார்க்கும்போது தான் உண்மையான உலகம் என்ன? நம்மளோட உண்மையான வாழ்க்கை என்ன? நம்ம எப்படி இருக்கணும்? எங்க போகணும்? அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. கிளியரா இருக்கும். இப்போ நாங்க பாட்டுக்கு இந்த கிளியரான இருக்க விஷயத்த பார்த்துட்டு போயிரலாமே. ஏன் இத நாங்க பண்றோம்? எல்லாருக்குமே சொல்றோம் அப்படின்னா, இந்த மனித சமூகம் இதுக்கு அப்புறம் பார்க்க போற காலகட்டங்கள், இதுக்கப்புறம் வரப்போற ERRன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கொடூர குஸ்காவா இருக்க போது. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அடக்குமுறையும் இல்ல, வன்முறையும் இல்ல, கட்டமைப்பும் கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போறது தான் உண்மையான கட்டமைப்பு, நிரந்தரமான கட்டமைப்பு. அதாவது பன்னெடுங்காலமா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத காலகட்டங்கள்ல அவிங்க போட்ட ஸ்கெட்ச், இதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் நிறைவு செய்யப்பட போகுது. இந்த லூப்ல நீங்க பட்டிக்குள்ள அடைக்கப்பட்ட ஆடா மாறிட்டீங்க அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு 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 இல்யூஷன் வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, மாயைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, அதாவது மேட்ரிக்ஸ்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, இத விட கொடூரமான அடிமைத்தனம். உன்னால திங்க் பண்ண கூட முடியாது. இப்ப சிந்தனை செய்யும் மனமே இந்த பாட்ட ஏன் போட மாட்டீங்கன்னு கேட்கறாங்க. சிந்திக்க மருந்த கொடுத்திருக்கிறது சிந்தனை. ஸோ அதனால அத கட் பண்ணிட்டோம். இங்க மேட்டர் என்ன அப்டின்னா, நீங்க சிந்திப்பீங்கல்ல, திங்க் பண்ணுவீங்கல்ல. ஏதாச்சும் ஒரு இந்த அரசர்களுக்கோ, இந்த அடிமை சங்கிலிய விட்டு வெளிய போறதுக்கோ, அவனுக்கு எதிரா ஏதாச்சும் ஒரு விஷயம் திங்க் பண்ணீங்கனாலே அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும். அது எப்படி ப்ரோன்னா, அதுக்கு தான் நியூரோ லிங்க், நியூரோ சிப் எல்லாமே கொண்டு வரான்ல. இப்போ அதிலே உங்க கண் முன்னாடி காட்டுறது ஒரு சிப்புன்னு காட்டுறாய்ங்க. ஆனா அத விட அட்வான்ஸா இருக்கு. வெறும் ஒரு ஊசி, சிரிஞ்சு குட்டி குட்டி மைன்யூட்டான விஷயங்கள் இருக்கு. மைக்ரோ பயாலஜி பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மைக்ரோ கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ நானோ பார்ட்டிகல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது விட்டுட்டான்னா, உன் நியூரான்ஸ்குள்ளேயே போயிரும். அதாவது ஒரு நரம்பு மண்டலத்துக்குள்ள எங்கெங்க போய் உட்காந்துக்கணும், எங்கெங்க நியூரான்ஸ் எங்கெங்க எல்லாம் ஸ்பார்க்ஸ் தானே. ஸோ அந்த சிக்னல்ஸ் தானே. இந்த சிக்னல்ஸ் எங்க போய் எப்படி மாறுது? அந்த சிக்னல்ஸ்க்கான மீனிங் என்னன்றத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டானுங்க. இப்போ நீங்க இந்த மாரி திங்க் பண்றீங்க அப்படின்னா, அது அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா போயிடும். இதுக்கு அவனுக்கு சிப்ப வந்து மண்டலத்துல வந்து திணிக்கணும்னு அவசியம் இல்ல. இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அது உள்ள ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போயிருவான். அவன் ஒரு பிளான் பண்றான்னா, அதுக்கு 10 திட்டங்கள் வச்சிருப்பான். ஒண்ணு ஃபெயிலியர் ஆச்சுன்னா, இன்னொன்னு சக்சஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அதனால தான் இவ்வளவு நாள் சஸ்டெயின் ஆகி நம்மள இப்படி நெருக்கி வச்சிருக்கான். ஸோ உங்களுக்கு புரியுதா? திரும்பவும் சொல்றேன். இதுதான் கடைசி டைம். அதாவது இப்ப வரப்போற டைமிங். இப்பனா இன்னைக்கு இல்ல. இந்த வருஷங்கள் கிடையாது. இனிமே வரப்போற காலகட்டங்கள். இப்ப நமக்கு அந்த டைமிங் வந்துருச்சுன்னா இப்படிலாம் பேசிட்டுலாம் இருக்க முடியாது.
டைமிங் வர்றது. அதாவது வருமுன் காப்போம்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் ஃபியூச்சர்ன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஃபியூச்சர் ரொம்ப கொடூரமா இருக்குன்றத நாங்க ஃபீல் பண்ணிட்டோம். இன்னும் நெறைய கேவலமான கேள்விலாம் கேட்குறீங்க. டைமென்ஷன்ல போய் பார்த்தீங்களா? ராணிய தொடர்பு கொண்டீங்களா? என்ன மாரி ஒரு ஒரு புரிதல் இருக்க ஆட்கள் பேசுறதா? அந்த லைன நம்ம சிக்கிரவே கூடாதுன்றதுக்காக தான் தப்பிச்சு ஓடிக்கிருக்கோம். இதுல திருப்பி அதுக்குள்ள போனீங்களா வச்சுக்கங்க. இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயம் இல்ல. உணர்ற விஷயம். இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதுகு பின்னாடி வச்சா சூட்டையும், குளிரையும் உணர முடியும்ல. அத உணரத்தான் முடியும். எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நீயும் உணருன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு தான் எதுக்குள்ள போ, திங்க் பண்ணுன்னு சொல்றது. திங்க் பண்ணனா அந்த கேள்வி மொத வராது. சரியான கேள்வி வரும். என்ட்ட இருந்தும் சரியான பதில் வரும். இந்த மாரி கோமட்டித்தனமான கேள்வி வராது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஓகே. இந்த மேட்ரிக்ஸ் ரொம்ப இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, இது இந்த மாரி தான் இருக்கும். இப்பயும் நம்ம அடிமை தானே அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு சில ஃப்ரீடம்ஸ் இருக்கு. அவன் நேரடியா வரல. உங்களுக்கு புரியுதா? அவன் நேரடியா வர்றதுக்கு தான் துடிச்சுக்கிட்டு இருக்கான். உங்கள நேரடியா வந்து உங்க கண்ணு முன்னாடி உங்கள பார்த்து, உங்கள ஆளணும்னு நெனைக்கிறான். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியல. அவங்க வந்து பன்னெடுங்காலமா பல 1000 பல லட்சம் வருடங்களா அவிங்க இந்த வேலைய பார்த்துட்டு இருக்கானுங்க. அது எந்த தருணத்துக்காக அப்டின்னா, ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழிக்கக்கூடாது. அவனுக்கு தேவையான கூட்டம் தேவை. மனித கூட்டம்ன்றது வந்து ஒரு கேட்வே மாரி வச்சுக்கோங்களேன். இந்த லூப் நடக்கணும், அவன் ஜெயிக்கணும் அப்டின்னா மனிதர்கள் வேணும். நம்ம முன்னோர்களுக்கு ஆற்றல் போகணும்னா மனிதர்கள் வேணும். அத பழைய சேனல்ல போட்டிருப்பேன் லோகி சீரிஸ். அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. அப்போ மனித கூட்டம் அவனுக்கு தேவை. மனித கூட்டத்த மொத்தமா அழிச்சிருச்சுன்னா, அவனால அந்த அந்த லூப்ப நடத்த முடியாது. அதாவது அவனால எனர்ஜி எடுக்க முடியாது. ஸோ மனித பலி அவனுக்கு தேவை. ஆனா, நம்ம தேவை எப்படின்னா, அவனோட கண்ட்ரோல்குள்ள இருக்கணும். அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். ஆனா, இப்ப நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. இப்ப நம்ம கட்டுப்பாட்டுல தானே இருக்கோம். கிடையாது. இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு குழந்தை பெத்துக்கிறோம். நம்ம எங்க வேணா ஃப்ரீயா போலாம். பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் கட்டுப்பாடு கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போறது ஒரிஜினல் கவர்மெண்ட் வேற மாரி இருக்கும். நீ கனவுல கூட இப்படி ஒரு ட்ரீம் உனக்கு வராது. ஸோ அந்த மாரி இருக்கும். அந்த இடத்துக்கு கொண்டு போறது தான் இவ்வளவு வேலை பார்க்குறோம். ஒன்ஸ் அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, வெளிய வரவே முடியாது. ஸோ ஒன் வே ட்ரிப் மாரி. இப்ப இந்த இலுமினாட்டிக்குள்ளலாம் போறாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு மெசேஜ் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோல நம்ம அந்த அவேர்னஸ் கேட்கறாங்கல்ல, அறிவார்ந்த கேள்வி. இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்ன்னு சொல்றாங்கல்ல. உன் எதிர்காலம் என்னன்னு உனக்கு தெரியாது. இது தெரிஞ்சனால நாங்க பேசிட்டு இருக்கோம். இது உனக்காகவும் வீடியோ பார்த்துட்டு இருக்க உனக்காக கிடையாது. நீ பெத்து போடுவாங்க. உனக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கும். அவனுக்கு ஒரு ஜெனரேஷன் இருக்கு. ஸோ அவங்களுக்கான விஷயம் இது. நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா தான் அது நிக்கும். உன் குழந்தைய கூட்டி வந்துட்டு மடியில படுக்க சொல்லிக் கொடுக்க முடியாது. அதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்போ உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த கர்மாந்திரத்துக்கு தான் நீ தெரிஞ்சுக்கன்னு சொல்றது. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைகிட்ட முண்டங்கடா. நீ தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாட்டை காப்பாத்த போறது, இந்த உலகத்தை காப்பாத்த போறதில்ல. உன் குடும்பத்தை காப்பாத்து. உனக்கு சொல்லிக் கொடுப்ப. இப்படி படிப்படியா போக போக தான் ஒரு க்ரவுட் கிரியேட் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நெருக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்கா போகும். உலகப் போர் நடக்கும்போது நீங்க நினைக்கிறீங்க உலகப் போர் மனித பலி மட்டும் தான். கிடையாது. உங்களுக்கு சிந்திக்கவே முடியாதுங்க. அப்ப நம்ம அவேர்னஸ் ஆயிருந்தாலும் எதிர்த்து செயல்பட முடியாத நிலைமையில இருப்போம். ஏன்னா உலக நாடுகளே சண்டை போட்டுட்டு இருக்கோம். இத எவன் கேட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? தான் உயிர காப்பாத்திட்டு தப்பிச்சு பொழச்சோம் போனோம்னு இருக்கும். இந்த வார்லாம் முடிஞ்ச பிறகு வருவானுங்க ஒரு கூட்டம். நாங்க வந்து இந்த மாரி சலுகைகள் தர்றோம், சாப்பாடு தர்றோம், தங்கும் இடம் தர்றோம்னு சொல்லி கூட்டி போவோம். அவன் குடுக்குற இடத்துல தான் இப்ப இலங்கை தமிழர்கள்லாம் அகதிகள்லாம் வராங்கல்ல. இந்த அகதிகள் முகாமை யாராச்சும் போய் பார்த்துருக்கீங்களா? நானே போய் பார்த்ததில்ல. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. பட் என்னோட கணிப்பு தெரியும். அது எப்படி இருக்கும்ன்றது தெரியும். நம்ம கவனிச்சிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு பில்லா 2ல கூட இந்த இலங்கை தமிழர்கள் காட்டக்கூடிய அந்த இடம் இருக்கும்ல. ஸோ இந்த அகதிகள் இருக்கக்கூடிய முகாம பாருங்க. இந்த முகாமோட 100 மடங்கு கண்ட்ரோலும் கட்டுப்பாடும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்ப இருக்க முகாம்கள் இருக்குல்ல, அத பத்தி கேட்டு பாருங்க. இலங்கை தமிழர்கிட்ட கேட்டு பாருங்க. உலகளாவில இருக்கக்கூடிய தஞ்சம்பு வந்திருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. இந்த உலகம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு? அவங்களுக்கு எப்படி அதாவது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த உலகம் எப்படி இருக்குன்றத பாருங்க. அத விட 100 மடங்கு கட்டுப்பாடு இருக்கும்னா, கற்பனை பண்ணி பார்த்துக்க. அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு வேணுமா? உன் ஜெனரேஷனுக்கு வேணுமா? அதுக்கு தான் நீ இப்ப தெரிஞ்சுக்கணும். நீ இப்ப இத தெரிஞ்சுக்கிட்டா தான் அது வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு சான்ஸ் தாங்க இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், ஒரு சான்ஸ் தான் இருக்கு. இப்படி செஞ்சா சாவு, அப்படி செஞ்சா வாழ்வு. ஜெயிக்கிறது தான் இந்த போர்ல கடைசி சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க போறோம் கிடையாது. இது வேற மாரி மேட்டர். அப்ப பார்த்துக்கலாம். பட் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் அவேர்னஸ்ல இருந்துட்டோம் அப்படின்னா, மேஜரான மக்கள் அவேர்னஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, இந்த விஷயத்த தடுக்கிறதுக்கு நமக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால தான் அவேர்னஸ தடுக்கிறோம். அதனால தான் நாங்க அவேர்னஸ குடுக்குறோம். சிம்பிளான கொஸ்டின்ஸ். என்னமோ என்னால ஆழமா, டீப்பா சொல்ல முடியும். சரி ஒரு வாழைப்பழத்தை பறிச்சு வேணா தர முடியும். சரி பறிச்சு தந்துட்டோம். அவனால சாப்பிட முடியல. சரி கையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உரிச்சு குடுத்தாச்சு. இதுக்கு மேல திங்கிறதும், செரிக்கிறதும் உன் கையில. அதையும் நான் செஞ்சு குடுத்துட்டேன் அப்படின்னா, நீ வாழ்றதுக்கு பதிலா அவன் கூட நீ அடிமையாவே இருந்துட்டு பாரு.
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.